சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சம்பந்த சுவாமி பாட்டை படிங்க, நிச்சயம் பேராற்றல் கிடைக்கும் நமக்கு. எல்லாத்துக்கும் சம்பந்த சுவாமி பாட்டு இருக்கு. பைசா வேணுமா பாட்டு இருக்கு, கல்யாணம் ஆகணுமா பாட்டு இருக்கு, குழந்தை பிறக்கணுமா பாட்டு இருக்கு, குழந்தை உண்டாகணுமா பாட்டு இருக்கு, கடவுள்கிட்ட போய் சேரணுமா பாட்டு இருக்கு. சம்பந்த சுவாமி தேவாரம் அது மட்டுமே போதும், படித்தால் எல்லாம் கிடைக்கும். கண்ணீர் சோர படிக்கணும். திருவெண்ணை நல்லூர்ல மாமா வீடு. குழந்தை மாமா வீட்டில் போய் வளர்ந்தது. பிறந்தது திருப்பண்ணாகடம், வளர்ந்தது திருவெண்ணை நல்லூர். குழந்தை வளர்ந்தது. 3 வயசு பிள்ளை திருவெண்ணை நல்லூர்ல அப்படி வெளியில வந்து நிக்குது. சரியை கிரியை யோகம் எல்லாம் முந்திய கிடைச்சிருச்சு. ஞானம் மட்டும் இந்த பிறவியில வரப்போகுது. அவங்க படிப்பு ஆன்மாவுக்கு உடம்புக்கு இல்ல. இப்ப நீங்க சித்தாந்தம் கேட்டா அடுத்த பிறவியிலே உங்களை அறியாமலே உங்களுக்கு சித்தாந்தம் ஞாபகத்தில் வரும். அறிவு உடம்புக்கா ஆன்மாவுக்கா? ஆன்மாவுக்கு. சோறு உடம்புக்கு. எத்தனை மோதகம் சாப்பிட்டாலும் உடம்புக்கு அத்தோட 3 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். அறிவு ஆன்மாவுக்கு. 7 ஜென்மத்துக்கு நம்மளை விடாது. இப்ப படிச்ச படிப்பு 7 ஜென்மத்துக்கு நம்மளை விடாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இந்த பிள்ளைக்கு சரியை கிரியை யோகம் முந்திய வந்துருச்சு. ஞானம் இப்ப வரணும். 3 வயசு பிள்ளை தெருவில் நடவண்டி ஓட்டிட்டு இருக்கு. அங்க இருந்து பரஞ்சோதி முனிவர் பார்த்துட்டார். ஓ, அப்பவே ஒரு கதையை நிறுத்தி இருக்க ஞாபகம் வருதா? சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் பண்ணினார். நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு உபதேசம் பண்ணினார். சனத்குமாரர் சத்திய ஞான தரிசினிகளுக்கு உபதேசம் பண்ணினார். சத்திய ஞான தரிசினி பரஞ்சோதியாருக்கு உபதேசம் பண்ணினார். பரஞ்சோதியார் ஆகாச மார்க்கத்தில் வர்றார். உலகத்தில் உபதேசம் பண்ணணும், சைவ சித்தாந்தம் பரவணும். திரும்பி பார்க்கிறார். 3 வயசு பிள்ளை சுவேதவன பெருமாள் கம்பீரமா நிற்கிறார். கீழே இறங்கினார். இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணினார், ஞானம் கொடுத்தார், மெய்கண்டார்னு பேர் வச்சார். இந்த குழந்தை 3 வயசுல மெய்கண்டார் என்ற பெயரோடு வளர தொடங்கிற்று. திருவண்ணை நல்லூர்ல ஒரு பொல்லா பிள்ளையார் இருக்கார். அதுவும் பொல்லா பிள்ளையார். அவரு காலில் போய் விழுந்தார். பொல்லா பிள்ளையார் மூலம் ஞான கல்வி பெற்றார். 3 வயசு பிள்ளை எல்லாருக்கும் சிவஞான போதம் பாடம் நடத்துது. நூல் அப்புறம்தான் எழுதுறார். எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறார். சின்ன குழந்தை உட்கார்ந்து இருக்கு. வயசான ஆள் பூரா எதிர்த்தாப்புல உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஏதோ தட்சிணாமூர்த்தியை பார்த்தாப்புன்னு இருக்கு. தட்சிணாமூர்த்தி இளமையா இருப்பார். கீழே உட்கார்ந்து இருக்கனாலும் கல்லடும் கெட்டையுமா இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு காட்சி. இந்த பிள்ளை பாடம் நடத்துது. இவங்க ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார்னு இனிமே பேரு வரப்போகுது. சகல ஆகம பண்டிதர். இவங்க அப்பாவுக்கே உனக்கு குழந்தை பிறக்கும்னு 7 எடுத்து கொடுத்தவர். அவருக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு.
இந்த பையன் நான் சொன்னதுனால பிறந்த பையன், சின்ன பையன், 3-4 வயசு உள்ள பையன் பாடம் நடத்துறானா, சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுக்கிறானா. அது எப்படி அவனால முடியும்? இவ்வளவு படிச்ச மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டார். எனக்கு கவலை என்ன தெரியுமா? எனக்குள்ள பெரிய கவலை, சைவ சித்தாந்தம் படிச்சா ஆணவம் போகணும், போக மாட்டேங்குது. எனக்குள்ள பெரிய கவலை இதான். எனக்கு சங்கற்ப நிராகரணம் தெரியும், தெரியுமா? எனக்கு திருக்கழித்துப்படியார் பூரல் தெரியும், தெரியுமா? நான் சிவஞான போதம் 1 மாசம் பேசுவேன், தெரியுமா? சொல்லலாமா? சைவ சித்தாந்தம் படிச்ச ஆணவம் என்ன ஆகணும்? குறையணும், கூடுதே. அதான் கஷ்டமா இருக்கு. இந்த வாத்தியார் சகல ஆகம பண்டிதர் வேகமா வந்துட்டார் இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு. இது அவரு சொல்லி அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளை. அவருக்கு இந்த பிள்ளைக்கும் 50-60 வயசு வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து வேகமா வந்தால் இந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கு. பெரிய ஆளு, பெரிய பக்தர், ரொம்ப ஞானி, ரொம்ப படிச்சவர், அறிவாளி, விபூதி, ருத்ராட்சம் வந்து முன்னால நின்னார். இந்த பிள்ளை பாடம் நடத்துறத கேட்டார். ஆணவ மதத்தின் சொரூபம் என்ன? வேற கேள்வி கேட்டிருக்க கூடாது. அதான் தலையெடுத்து. பகவானுக்கு தெரியும் யார் மூலம் எதை சொல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பவன் இறைவன். மாற்ற முடியாது. வினா வந்து விட்டது. ஆணவ மதத்தின் சொரூபம் என்ன? இந்த குழந்தை நிமிர்ந்தது, சிரிச்சுது, இப்படின்னு காமிச்சிச்சு. நீதாண்டா இதுக்கு என்ன சொரூபம் கேட்கிற? இப்ப புரியுதா? சம்பந்தர் எப்படி காமிச்சாரு? இவனன்றே. அவரு அப்பாவை கடவுளை காமிச்சாரு, இவரு ஆணவத்தை காமிக்கிறாப்புல. பின்னால காலம் ஆயிப்போச்சு. சித்தாந்தம் ஆணவத்தை, ஆணவத்தின் சொரூபம் என்ன இப்படி காமிச்சார்ல. இந்த முகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஆணவம் இறங்கி போச்சு. கடவுளுடைய சன்னிதானத்தில் தான் ஆணவம் இறங்கும். கடவுள் காலில் விழுந்தால்தான் ஆணவம் இறங்கும். பாத யாத்திரை போற பொழுது பிச்சை எடுத்து சாப்பிடுவோம், ஆணவம் இறங்கும். பழனிக்கு பாத யாத்திரை போவோம். பெரிய கோடீஸ்வரன்னா நடந்தா வரணும், பின்னால வேணா காரு வரும். இவர் நடந்துதானே போகணும். பின்ன பாத யாத்திரைன்னு போட்டு விட்டு காரில் ஏற முடியும்? நடந்துதான் போகணும். யாரோ ஒரு பழம் கொடுப்பேன், கையை நீட்டி வாங்குவோம். எப்போ அடுத்தவங்கிட்ட கையை நீட்டி வாங்கிட்டியோ உன் ஆணவம் செத்து போயிற்று. அதுக்குத்தான் அந்த பாடு. கோயிலில் போய் என்ன பண்றேன், பிரசாதம் கொடுத்தா வாங்குறமில்ல. நான் எத்தனை கோடி வச்சிருக்கேன், ஏண்டா நீ சாதாரணப்பட்ட ஆளு, நீ பிரசாதம் கொடுக்க நான் வாங்குறதா அப்படியா சொல்றான். கோயிலில் நின்று யாரோ ஒருத்தர் இங்கே சாப்பாடு போடுறாரா இல்லையா, எங்கள் வீட்டில் கல்யாணம் ஏதோ ஒரு விசேஷம் கொடுக்குறது, நம்ம என்ன பண்ணுறோம், கையை நீட்டி வாங்கிக்கிறோம். இந்த ஆணவம் குறைஞ்சி போச்சு. நீது காட்டின உடனே அந்த ஆணவம் குறைந்து விட்டது. அருள்நந்தி சிவாச்சாரியார்னு அவருக்கு பேர் வச்சு, அவருக்கு ஞானத்தை கொடுத்து, அவரை பாட வச்சு, அவர் 2 நூல் பாடினார். ஒன்று இருவாயிலுவகுது, இன்னொன்னு சிவஞான சித்தியார். இவர் பாடியது சிவஞான போதம், மெய்கண்டார் பாடியது. இதுக்கு விளக்கம் சிவஞான சித்தியார். ஆமா, அப்படியே சிவஞான போதத்துக்கு விளக்கம் சிவஞான சித்தியார். சிஷ்யப்புள் இப்படி சொல்றேன். பின்னால பிறந்த புள்ள சிவஞான போதம் பாடிடுச்சு, முன்னால வந்த வாத்தியார் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். பாத்தியலா வேடிக்கை. அதான் வாழ்க்கை. ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்றைக்கு மெய்கண்டார் ஆண்டவன் திருவடியை அடைந்தார். மெய்கண்டாருக்கு 49 மாணவர்கள். அதுல ஒருத்தர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் தான் இந்த 2 நூல் பாடியவர். இன்னொருத்தர் மனவாசகம் கடந்தார், அவர் உண்மை விளக்கம் பாடியவர். இன்னொருத்தர் சீர்காழி சிற்றம்பல நாடிகள். கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பத்தி? நான் போய் பார்த்திருக்கேன். மாயவரத்தில் அவருடைய சமாதி இருக்கு. சீர்காழி சிற்றம்பல நாடிகள். 64 பேர் அவருக்கு சிஷ்ய பிள்ளையாம்.
மாயவரத்துக்கு முன்னால ஒரு ரிஷிகள் எல்லாம் தங்கின இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல இந்த 64 பேரும் நம்ம வாத்தியார் திருச்சிற்றம்பல நாடிகளும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு. குருநாதர் உபதேசம் பண்ணுவார், கேட்பாங்க. ஒரு நாள் இந்த சமைக்கிற ஐயர் என்ன பண்ணிவிட்டாரு, தாளிக்கிற பொழுது நல்லெண்ணெயை விடாம வேப்பெண்ணெயை ஊற்றி விட்டாரு. வேப்பெண்ணெய் கசந்து கண்ணை பிடுங்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. ஊத்திட்டாரா, எல்லா பையனும் சாப்பிட்டு விட்டான். இந்த கடைசியா உட்கார்ந்து இருந்தான் பாருங்க, அவன் மட்டும் ஐயோ இது வேப்பெண்ணெய் கசக்குதுட்டான். குருநாதர் அப்படி நிமிர்ந்தா, எந்திரிச்சான். போயிட்டு வா, உனக்கு படிப்பு இப்ப வராது, போ. ஹாஸ்டல்ல நல்ல சோறு போடலன்னு பையன் சொன்னான்னா என்ன படிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். எப்ப நாக்கு சுவையில ஈடுபட்டு விட்டியோ அப்போ உனக்கு படிப்பு ஏறாது, போ. வேப்பெண்ணெய்க்கு நல்லெண்ணெய்க்கு வித்தியாசம் தெரியுமானால் உனக்கு நாச்சுவை இருக்கிறதே தவிர அறிவு கிடையாது. எந்திரிச்சு போன்ட்டாரு வாத்தியாரு. இனிமே மற்ற வேலையை வேப்பெண்ணையவே குடிச்ச கூட பேச மாட்டேன். அந்த காலம் அப்படித்தாங்க. சாப்பாடு 2ஆம் பட்சம், ஞானம்தான் முக்கியம். இதுக்காகவே நாக்கை இப்படி பழக்கப்படுறது. எந்திரிச்சு போன்ட்டாரு. இந்த பையன் அழுதுகிட்டு உலக இந்தியாவை பூரா சுத்திட்டு வா, இதான் தண்டனை. இந்த மாணவன் போயிட்டான். மிச்சம் இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 64 பேர், வாத்தியாரை சேர்த்து. ஒருத்தன் போயிட்டான்ல, 64 பேர். சோழராஜாவை கூப்பிட்டாராம், நாங்க 64 பேரும் சமாதியாக போறோம், ஒரே நாளையில 64 குழி தோண்டுன்னாராம். இன்னும் அந்த இடம் இருக்கு மாயவரத்துக்கு முன்னால. 64 குழி தோண்டியாச்சு. 63 பேர் சிஷ்ய பிள்ளைகள், குருநாதர் ஒருத்தர், சிற்றம்பல நாடிகள் 64 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே அந்த ஆன்மாக்கள் 64 அங்கே சமாதியாக போகுது. இந்த போனாம் பாருங்க பையன், இந்த வேப்பெண்ணெய் அங்கிருந்து ஓடி வந்துட்டான். எப்படியோ குருநாதர் கையை நீட்டினாரா, மடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டானா. 65 பேரும் ஒரே நாளில் சொல்லிவிட்டு சமாதியானார்கள். சிற்றம்பல நாடிகள். காசிக்கு போனவங்களுக்கு தெரியும். காசிக்கிலே நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்தனம் ஒன்று இருக்கு. சத்திரத்தில் பின்னாலே பாதாள ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே பாதாள ஈஸ்வரர்னு ஒருத்தர், அவருக்கு கீழே 4 சிஷ்ய பிள்ளைகள். ஒரே நேரத்தில் 5 பேரும் சமாதி. 4 சிவலிங்கம், ஒரு நந்தி இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் அந்த காலம் நினைச்ச உடனே ஆண்டவன் திருவடி அடைய சட்டையை கலட்டி போடுறது. எனக்கு இந்த சட்டையை கலட்டுறது எவ்வளவு எளிதோ அவர்களுக்கு இந்த சட்டையை கலட்டுறது அவ்வளவு எளிது. சிற்றம்பல நாடிகள் துகளறு போதம்னு ஒரு நூல் எழுதியவர். அவரும் இவருடைய மாணவர் 49 பேர்ல ஒருத்தர். மெய்கண்டாருடைய மாணவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அருள்நந்தி சிவாச்சாரியார் 2வது மாணவர். அதை நான் சொல்லிட்டேன் இது வரைக்கும். அவர் திருத்துறையூர் ஆதிசைவர், இயற்பெயர் சதாசிவம். அருமையான பேரு சதாசிவம். சதாசிவத்தை நினை, சதா சிவத்தை நினை. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சொன்னல்ல, உண்டாக்குறது ஆக்கல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் ருத்ரன், மறைத்தல் மகேஸ்வரன், அருளல் சதாசிவம். ஒன்று தெரியுமா, யோக சுவாமிகளுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு சதாசிவம். அப்புறம்தான் யோக சுவாமிகள். செல்லப்ப சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி குருநாதனாக ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் அவருக்கு யோக சுவாமிகள்னு பேர். ஆரம்பத்தில் வச்ச பேரு சதாசிவம். அருமையான பேர். இன்னொன்னு தெரியுமா, கரூர்ல சமாதியான, நெரூர்ல சமாதியான பிரம்மேந்திரர் சதாசிவம். சதாசிவ பிரம்மேந்திராள்னு பேரு. இன்னைக்கு சமாதி இருக்கு. அந்த பேர் நம்ம சகலாகம பண்டிதருக்கு. பின்னாலே
ஊர் ஊராக சென்று உபதேசம் செய்வார். அவரை குருநாதனாக ஏற்றுக்கொண்டார். நிறைய ஆகமங்களை வண்டியில வச்சு எடுத்துக்கிட்டு போவாராம். யாரு? இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார். மெய்கண்டாருடைய சிஷ்ய பிள்ளை அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் போனா ஒரு வண்டி போகுமா, வண்டியில போற ஆகமங்கள் 28 ஆகமமும் தமிழில் இருந்தன. இப்ப காணா போச்சு, எல்லாம் போச்சு. தமிழ் ஆகமங்கள் 28. சைவ சித்தாந்தம் தமிழ் ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது. போச்சு. எல்லாத்தையும் வண்டியில வச்சு கொண்டுகிட்டு போவாராம். சகல ஆகம பண்டிதர் பட்டம் அவருக்கு. இப்போ போச்செல்லாம். மெய்கண்டாருடைய மாணவர் இவர் மறைஞான சம்பந்தருக்கு உபதேசம் பண்ணினார். மூணாவது யாரு? மறைஞான சம்பந்தர். திருப்பெண்ணாகடத்திலேயே பிறந்தவர், அந்தணர். இயற்பெயர் பரமசிவானந்தம். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பேரு தான் வச்சிருக்காங்க, நல்ல பேரா. நம்ம தான் ஹரீஷ், ரமேஷ், உமேஷ்னு பேர் வச்சுக்கிட்டோம். எங்க ஊர்ல ஒருத்தர் 3 பையன், ரமேஷ், ஹரீஷ், உமேஷ்னு பேர் வச்சாரு. எல்லாம் இஷ்ன்னே முடியுது. அவருக்கு ஒரு ஆசை. அடுத்த வீட்டுக்காரர் வந்தாரு, ஏண்டா 3 இப்படியே வைக்கிறீங்க, முருகான்னு ஒரு பயலுக்கு பேர் வைக்கப்படாது? ஏன்? சாகுற அன்னைக்கு முருகான்னு சொன்னா புண்ணியம்டா, இந்த பய பேரை சொன்னா கூட புண்ணியம்டா அப்படிங்கிற. அடுத்தாப்புல பய பிறந்தா அந்த பேர் வைக்கிறேன். அடுத்தாப்புல ஒரு பய பிறந்தா 4வது பையன். சொன்னபடி முருகன்னு பேர் வச்சுக்கிட்டேன். எல்லா பிள்ளைகளும் வளர்ந்துருச்சு. முருகனுக்கு 30 வயசு, இவருக்கு 70 வயசு. அப்பாவுக்கு சாக போறார். மரண படுக்கையில கிடக்கிறார். தண்ணி மட்டும் ஊத்துறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். அந்த நண்பர் வந்தார், சொந்த நண்பர். இந்த 4 பையனையும் கொண்டாந்த நிறுத்தி, இவன் 4வது பையன் பேர் முருகான்னு சொல்லிவிட்டு இறந்து போனான்னா கடவுள் திருவடி கிடைக்குமே. நண்பர்னா அப்படி இருக்கணும். 4 பேரையும் வர சொல்லிட்டார். முதல் பையன் வந்தான். இவன் பேர் என்ன? ரமேஷ். இவன் பேரு ஹரீஷ். 3வது பையன், இவன் பேரு உமேஷ். வந்துருச்சு. 4வது பையன் வர்றான், முருகன். இவன் பேரு முருகான்னு சொன்னா இங்க இழுத்துக்கிட்டு இருக்கு, அடைக்க போகுது, முடிஞ்சிடும். இவன் பேரு 4வது பையன் 10ன்னு போயிட்டான். என்ன பண்றது? முருகான்னு சொல்லி இருந்தா தப்பிச்சிருப்பானுங்க. அப்ப என்ன புரியுது? அதுக்குன்னு தலையெழுத்து வேணும். இதுக்காகத்தான் யாரு நம்ம காலில் விழுந்தாலும் முருகா, சிவா அப்படின்னு சொல்லி பழகிட்டீங்கன்னா சாகுற பொழுது உங்களை அறியாமலே அந்த வார்த்தை வந்துடும், மெக்கானிக்கலா வந்துடும். அப்படி பழகிக்கணும். காலில் யாராவது கும்பிட்டா ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போகக்கூடாது, பாவம். முருகா, சிவா, இந்த கும்பிடு உனக்கு, எனக்கு இல்ல, சத்தியமா எனக்கு இல்ல, இந்த கும்பிடு உனக்கு, நான் வாங்கி அங்க மாத்தி விட்டுட்டேன் சொல்லி பழகிக்கணும். இவர் யாரு? மறைஞான சம்பந்தர். இயற்பெயர் பரமசிவானந்தம். வேதம் கற்றதால் மறைஞான சம்பந்தர். அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர். திருக்கலாஞ்சேரின்னு ஒரு ஊரு. பிரம்மபுரேஸ்வரர் சாமி பேரு. சீடர்களுக்கு ஞான விளக்கம் கொடுத்தார். சதமணி திரட்டுன்னு ஒரு நூல் எழுதினாராம். நூல் தெரியல, கிடைக்கல. சதமணி திரட்டுன்னு எழுதியிருக்கார். அது நம்ம சாத்திரங்கள்ல வரல. மறைஞான சம்பந்தர் எழுதின நூல் நமக்கு தெரியாது. ஆவணி உத்தரத்தன்னைக்கு ஆண்டவனோட சேர்ந்துட்டார். 4வது உமாபதி சிவாச்சாரியார். தில்லைவாழ் அந்தணர்கள்ல ஒருத்தர். தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் 3000 பேர்ல சித்தாந்த ஞானம் சொன்னவர் இவர் மட்டுமே. அவங்கெல்லாம் வேதம் சொல்றவங்க. இவர் ஒருத்தர் தான் சைவ சித்தாந்தத்தை அருமையா கொண்டாந்தவர். பல நூல் எழுதினார். சித்தாந்த நூல் மட்டும் 8. சித்தாந்த அட்டகம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. உமாபதி சிவாச்சாரியார். தில்லைவாழ் அந்தணர்கள் ஒரு காலத்தில் தமிழ் அந்தணர்கள். ஏன்னா ஒரு பாட்டுல வேதியரும் தில்லைவாழ் அந்தணரும்னு பிரிக்கிறாங்க. அப்போ இவங்க வேதியர் இல்லைன்னு தெரியுது.
சரிதானா? ரெண்டு பேர் சொன்னா என்ன அர்த்தம்? ராமசாமியும் கோவிந்தசாமியும்னா ராமசாமி கோவிந்தசாமி இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு பாட்டு பாருங்க, கோயில் புராணம். நாரணன் வேதா வாசவன் வானோர் நவை சேரா ஆரண மேலோர் தாபதர் மூவாயிரவர். ஆரண மேலோர்னா வேதம் சொல்றவங்க, ஆரணம்னா வேதம், வேதம் சொல்றவர்கள் மூவாயிரவர் எல்லோரும் வழிபட்டார்கள். சிவபெருமானுடைய ஆடலை நேரே கண்டவர்கள் வேதியர் கமா தில்லை மூவாயிரவர். அப்போ தில்லை மூவாயிரவர் வேதியர் இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம் பாட்டு. கோயில் புராணத்தில் இருக்கு. தில்லை மூவாயிரவர்கள்ல வைதிகர்கள் சேர மாட்டார்கள். 3000 பேரும் ஆகம நெறி நின்ற தமிழ் அந்தணர்கள். சிவபெருமானுடைய திருநடனத்தை காணக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள். நடராஜா எப்பவும் தான் ஆடுறாரு. சிதம்பரத்தில் அந்த காட்சி வெளிப்பட்டது. எப்போ வெளிப்பட்டது? ஒரு தை மாசம் பூசத்தன்னைக்கு வியாழக்கிழமை மத்தியானம் காட்சி. இந்த நேரம் தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் நடனமாடினார். 12 மணி, தை மாசம், பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை, நடராஜ தாண்டவம். அதை யார் யாரு பார்த்தாங்க? இந்த 3000 பேரும் பார்த்தாங்களா? நடராஜாவுடைய உருவம் கிடைச்சிருச்சா, சிவசாரூபம் பெற்றார்கள். நம்ம திருஞான சம்பந்தர் சிதம்பரத்துக்கு போய் இந்த அந்தணர்களை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர்கிட்ட, பார்த்தீங்களா எல்லாம் நடராஜாவா தெரியுதுன்னாராம். அத்தனை பேரும் எப்படி கையில சூலத்தோட இருக்காங்களே, கழுத்துல கருப்பு தெரியுதே, நெற்றி மேல கண்ணு தெரியுதே என்னாராம். யாரை பார்த்து? தில்லை வாழ் அந்தணரை பார்த்து. நீலத்தார் கரியமிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணிவார் சடையார் சீலத்தார் தொழுதேத்தும் சிற்றம்பலம். இப்படியெல்லாம் இருந்த தில்லை வாழந்தன பெருமக்கள். எப்படியெல்லாம்? நீலத்தார் கரிய விடற்றார், நீலம் போல இருக்கக்கூடிய கழுத்தை உடையவர்கள், நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார், நெற்றி கண் உடையவர்கள், சூரமுடையவர்கள், சுடலை பொடி பூசியவர்கள். இப்படி இருந்த தில்லை வாழந்தன பெருமக்கள். அப்படின்னா என்ன தெரியுது? தில்லை வாழந்தன பெருமக்கள் சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றவர்கள் அப்படின்னு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு திருஞான சம்பந்தர் காட்டியதாக பெரிய புராணம் பேசுகிறது. சிவ வடிவம் பெற்ற பல பேரில் இவரும் ஒருவர். மறைஞான சம்பந்தர் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இந்த உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கில போனார். முன்னால 10 பேர், பின்னால 10 பேர், எக்காலம் அது இது எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா ஆடம்பரமா போயிட்டு இருக்க. மறைஞான சம்பந்தர் அந்த ஓரத்துல நின்னார். இப்படி பார்த்தார். பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறதுன்னார். பட்டு போன கட்டை இந்த பல்லக்கு. மூங்கில் பட்டு போன கட்டை தானே. பகல் குருடுன்னா என்ன அர்த்தம்? அவனவன் போய்கிட்டே இருக்கிறான், இந்த ஆள் மட்டும் தான் நிக்க போறேன்னு இவனுக்கு பெருமையோட முன்னால பட்டம் பின்னால பட்டம் எல்லாம் சொல்ல வச்சு போறானே, இது எத்தனை நாளைக்குன்னு இவனுக்கு தெரியலையே. என் பெருமையெல்லாம் சொல்ல சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் பெரிய ஆளுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு 2 நாள். அது தெரியாம தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இது பகல் குருடு தானே. பட்ட கட்டைன்னா பல்லக்கு, பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது. என்னங்க அர்த்தம் இருக்கு? ஆன்மீகவாதிகளுக்கு ஆடம்பரம் கூடாது. நீ கடவுளை கும்பிடுற ஆளு, உனக்கு என்னத்துக்கு பணத்துக்கு? அப்படி சம்பந்த சுவாமி வேற, அது முருகனுடைய அம்சம், ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொன்னேன் அன்னைக்கு. அந்த மாதிரி அவர் வேற. உனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆன்மீகத்தில் போறவனுக்கு கந்தை கூட மிகை, பல்லக்கு எதுக்கு? கூடாது. 2வது, அகக்கண் திறக்காதவன் பகல் குருடு. முகக்கண் திறந்து புண்ணியம் அல்ல,
அகக்கண் திறக்கணும். அகக்கண் திறக்கலன்னா பகல் குருடு. அகக்கண் திறந்தவன் அடங்கி இருப்பான். இப்படி ஆரவாரம் பண்ண மாட்டான். மூணாவது, இறப்பு ஒரு நாள் வரும். அன்னைக்கு 4 பேர் தூக்கிட்டு போற பல்லக்கில் போகணும், மறந்துடாதே. அப்ப நீ ஒன்னும் பேச முடியாது. 3 விஷயம் சொல்லிவிட்டார். எதுல? பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது. பட்டு போன கட்டை தானே. பாகவதத்தில் ஒரு செய்தி வரும், நினப்பு வந்தது சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிச்சாராம். வாசிச்சதை எல்லாரும் கேட்டாங்களாம். ஒருத்தர் பிரசங்கத்தில் பேசுறாருந்தே. அப்படி கேட்ட உடனே என்ன ஆகி போச்சு? பட்டு போன மரமெல்லாம் துளிர் விட்டுதான். பட்டு போன மரம் அங்கே இருந்து அங்கங்கே செடி எல்லாம் வந்து இலையெல்லாம் துளிர்த்தலாம். புல்லாங்குழலுக்கு அவ்வளவு ஆற்றலாம். இவர் சொல்லிவிட்டாரா? முன்னால் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சிட்டார். ஐயா, என்ன ஒரு சந்தேகம்? என்ன சந்தேகம்? கிருஷ்ண பரமாத்மா வாசிச்ச பொழுது பட்டு போன மரமெல்லாம் துளிர் விட்டது. ஆமா, அவர் வாயில வச்சிருக்கிற புல்லாங்குழல் அது பட்டு போன மூங்கில் தானே. ஆமா, அதுலயும் துளிர் விட்டதா? நம்மளுக்கு சந்தேகத்தை பாருங்க வந்துடும். கண்ணப்ப நாயனாரை பத்தி நான் பேசினேன்னா கண்ணப்ப நாயனார் பல்லு வளர்க்கினாரான்னு நான் கேட்கறது அநியாயம் இல்லையா? எதுலையே சந்தேகம் வரலாம்? நமக்கு நோக்கம் அது இல்லையே. கிண்டி விடுறதுக்கு இந்த ஆளு தெளிவா கேட்டான். இப்ப பேசினவர் மாட்டிக்கிட்டாரா? சொல்லணும்ல. இதனையே சொன்னேன், பட்ட கட்டை இப்ப அதுல துளிர் விட்டதுன்னு சொன்னீல்ல. ஆமா, இந்த கையில வச்சிருக்கிற புல்லாங்குழல் மூங்கில் தானே, அதுவும் துளிர் விட்டதா, இலை வந்ததா? இவர் கெட்டிக்காரர், பேச்சாளர், பெரும்பை எந்திரிச்சார். அப்பா, அதுல துளிர் விடவில்லை. ஏன்? பெருமான் கிருஷ்ணனுடைய வாய் அமுதம் பட்டு அது இனிப்பிரவாத சாயுஜ்யத்தை அடைந்து விட்டது. அதனாலே புல்லாங்குழலிலே துளிர் விடவில்லை. சரிதானா? அவனுடைய எச்சில்ல பற்றுக்கு இத்தனை காலமா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழலுக்கு அவ்வளவு பெருமையா. பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது சொன்ன உடனே உமாபதி சிவாச்சாரியார் குதிச்சிட்டார். படிச்சுன்னு காதுல விழுந்துருச்சு. நம்மளைத்தான் சொல்றான். நியாயம் தானே? இவளது படிச்சுட்டு எனக்கு என்ன பல்லக்கு? வேண்டாம். காலில் வந்து விழுந்துட்டார். இவருக்கு சிஷ்ய பிள்ளை ஆயிட்டார். மறைஞான சம்பந்தருக்கு கீழே உமாபதி சிவாச்சாரியார். ஒரு நாள் முதலியார்கள் தெரு, முதலியார்கள்ல கைகோள முதலியார்கள்னு சொல்லுவாங்க. இந்த நெசவு நெய்யறவங்க, அப்புறம் இந்த சாயங்காய்ச்சறவங்க, இவங்கள்லாம் அந்த காலத்தில் கைகோளர்னு சொல்லுவாங்க. அந்த தெரு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கூழ் இருக்கு பாருங்க, இந்த கூளை அந்த நூலில் தடவிக்குவாங்க. அது நல்ல உறுதியா இருக்கணுமா, நூல், சேல நூல். அதுல தடவிட்டு மிச்ச கூழ் வச்சிருந்தாங்க. மறைஞான சம்பந்தர் அங்க போனார். ரொம்ப தாகமா இருந்துச்சு. தாயே, தாகத்துக்கு என்னமாவது கொடு. ஒரு அம்மா அந்த கூழை எடுத்து இவர்கிட்ட ஊத்த. இவர் கையை எப்படி பிடிச்சுக்க, பாத்திரம் எல்லாம் கிடையாது. சன்னியாசி திருவோடு கூட வச்சிருக்கப்படாது. திருவோடு வச்சிருந்தா கூட அவன் சன்னியாசி இல்லை. மத்தியானம் சாப்பிட்டு மிச்ச சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு வச்சிருந்தான்னா அவன் சம்சாரி. எப்படி? நம்ம ஊர்ல எப்படி பார்த்தா ஒருத்தன் கூட சன்னியாசி இல்லை. திருவோடு மட்டுமா வச்சிருக்கான், தங்கத்துல வச்சிருக்கான் திருவோடு. அவன் யாரும் சன்னியாசி கிடையாது. திருவோடு கூட இருக்கப்படாது. கையில பிடிச்சு வாங்கினாராம் கூழ். அப்படி வாங்கி குடிக்கிறாரு. வலியுது. பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோரும்பாவாய் ஆண்டாள் நாச்சியார். கூழ் இப்படி வடியுதா? இந்த உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தனர், சிவபெருமானுக்கு சமானம் என்று கருதப்பட்டவர்கள் ஓடி வந்து அந்த எச்சில் கூழை இவர் வாங்கி குடிச்சாராம். குருநாதன் எச்சில் கிடைக்கணுமே.
ஞானம் பூரா கிடைச்சிருச்சு. அப்படியே வாங்கி குடிச்சாராம். புறங்கையில் ஒழுகிய மிச்சத்தை உமாவதி சிவாச்சாரியார் வாங்கி உட்கொண்டார். அவர் திரும்பினார், ஞானோபதேசம் பண்ணினார். இந்த இங்கே இருக்க தில்லைவானந்தன பெருமக்கள் இவரை தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்? நீ உபதேசம் கேட்கறதா இருந்தா நம்மால் ஒருத்தன்ட்ட கேட்கறதா, யாரோ மறைஞான சம்பந்தர்னு அந்த ஆள்கிட்ட போய் உபதேசம் கேட்டுட்டு வந்திருக்க. அதனாலே தில்லைவானந்தனர்கள்ல இருந்து உன்னை தள்ளி வச்சாச்சு. போ, முன்ன தள்ளி வச்சிருவாங்க இருக்க அந்த காலத்துல. இப்ப தள்ளி வச்சா பரவாயில்லன்ட்டு நம்ம போயிடுவோம், என்ன கெட்டு போச்சுன்னு. அந்த காலம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தில்லைவானந்தன பெருமக்கள்ல உன்னை தள்ளி வச்சாச்சு. தள்ளி வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? நடராஜா பூஜைக்கு நீ வரக்கூடாது, நடராஜாவை நீ பூஜை பண்ணக்கூடாது, நடராஜா பிரசாதம் உன் வீட்டுக்கு வராது. இன்னைக்கு நாளைக்கு எல்லார் வீட்டுக்கும் நடராஜா பிரசாதம் போகுது. தில்லைவானந்தன பெருமக்கள் கிடையாது. போ, கொற்றவன்குடின்னு பக்கத்தில் ஒரு ஊர். அந்த காலம் இன்னும் இருக்க தடம். அங்க போய் ஒரு மடத்தை வச்சுக்கிட்டு நம்ம உமாவதி சிவாச்சாரியார் கடவுளே என்று உட்கார்ந்துட்டார். கொற்றவன்குடி உமாவதி சிவாச்சாரியார் அடியவர் சூழ வழிபாடு. ஒரு நாள் நடராஜாவில் ரத்ன சபாபதினு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சிதம்பரத்துக்கு 11:30 மணிக்கு போனா ஒரு அபிஷேகம் நடக்கும். ரத்தின சபாபதிக்கு அபிஷேகம் நடக்கும். வெளியே நின்று பார்க்கலாம். ரத்தினம் அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும். ரத்தின சிவப்பு, மாணிக்கம் பச்சையா இருக்கும். ரத்தின சிவப்பு. ரத்தின சபாபதிக்கு அபிஷேகம் பண்ணி தீபம் காட்டினா அப்படியே நெருப்பு மாதிரி தெரியும் அந்த நடராஜா. காலையில் எத்தனை மணிக்கு போகணும்? 11:30 மணிக்கு சிதம்பரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ரத்ன சபாபதி அபிஷேகம். அவர் பெட்டகத்தில் வச்சு பூட்டிடுவாங்க. விலமதிக்க முடியாத ரத்ன சபாபதி. மறுநாள் காலையில தான் எடுப்பாங்க. அன்னைக்கு ராத்திரிக்கு முடிஞ்சு மறுநாள் காலையில் எடுக்க போனா பெட்டகத்தில் சாமியை காணா. பூட்டி இருக்கு, ஒழுங்கா இருக்கு, ரத்ன சபாபதியே காணா. எப்படி இருக்குன்னு தில்லைவானந்தன பெருமக்கள் பதறினார்கள். காணமே, அசரீரி வாக்கு சொல்லிற்று, நாம் கொற்றவன்குடி உமாவதி சிவாச்சாரியார் பெட்டகத்துக்குள் இருக்கிறோம். யாரை தள்ளி வச்சியோ அவன் பட்டகத்துல போய் உட்கார்ந்துட்டேன். உன் பட்டகம் எனக்கு வேண்டாம், அதுதான் வேணும், போ. அவரு தீர்மானிச்சுட்டா யாருங்க மாத்த முடியும்? எல்லாம் போய் காலில் விழுந்துட்டான். உமாவதி சிவாச்சாரியார் நினைச்சார், கடவுளே, இப்படி ஒரு திருவிளையாடு. நாம் உமாவதி சிவாச்சாரியார் பெட்டகத்தில் இருக்கிறோம். திரும்ப பூஜை எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சிதம்பரத்தில் கொடி ஏறல திருவிழாவுக்கு கூட்டிக்கிட்டு வா உமாவதி சிவாச்சாரியார. வந்தார், கொடிக்கவி பாடினார், கொடி ஏறிற்று. முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. பெற்றான் சாம்பான்னு ஒருத்தன். அவன் சாதாரணமான தாழ்ந்த குலத்துக்காரன். விறகு கொண்டாந்து கொடுப்பான் இவருக்கு. இவர் பிரசாதம் பண்ணணும், வீட்டுக்கு ஆகும், விறகு கொண்டாந்து கொடுக்கிறவன் பெற்றான் சாம்பான். கொடுத்துட்டு இவருக்கு தெரியாமலே போயிடுவான். உமாவதி சிவாச்சாரியாருக்கு யாரு விறகு கொண்டாந்து கொடுக்கிறான்னு தெரியாது. சாப்பாடு மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்றான். யார் என்னன்னு கண்டுக்கிறது இல்லை, விட்டுட்டாரு. ஒரு நாள் அவன் விறகு கொண்டாட முடியாம மழை கொட்டிடுச்சு. இங்க விறகு இல்லை, சாப்பாட்டுக்கு தாமதமா போயிடுச்சு. வெளியில போய் எங்கேயோ கஷ்டப்பட்டு விறகு வாங்கி 12 மணிக்கு பூஜை, 1 மணி ஆயிடுச்சு. ஏன் தாமதம்னு கேட்டாராம். பெற்றான் சாம்பான் இன்னைக்கு கொண்டுகிட்டு வரல வெளியில். அது யாரு பெற்றான் சாம்பான்? இத்தனை காலமா விறகு கொடுத்தவன். அப்படியா? எனக்கு சொல்லலையே. நாளைக்கு அந்த ஆள் வர்ற பொழுது எனக்கு சொல்லுங்கள். மறுநாளைக்கு பூஜை முடிச்சு உமாவதி சிவாச்சாரியா தயாரா உட்கார்ந்து இருக்கார். பெற்றான் சாம்பான் அங்கே இருந்து வர்றான். உன்னை சாமி பார்க்கணும்னாரு. நானும் தான் பார்க்கணும்னா. என்ன? ஒரு சீட்டு கொடுத்தேன். என்னது? சிவபெருமான் இந்த சீட்டை சாமிகிட்ட கொடுக்க சொன்னாரு. யாரு? சிவபெருமான். என்னைய சொல்ற? சிவபெருமான் தான் கனவுல வந்து சொன்னாரு, என் தலைமாட்டில் இந்த சீட்டு இருந்துச்சு, எடுத்துக்கிட்டு வந்தேன், சாமிகிட்ட கொடுக்கணும். இவர் எந்திரிச்சு வந்துட்டார். சிவபெருமான் சீட்டு கொடுத்தாரா? எனக்கா? ஓடி வந்து பார்க்கிறாரு. 4 வரியில ஒரு பாட்டு இருக்கு.
பெற்றான் சாம்பான். அவனுக்கு எழுதப்பட்ட, அவனுக்காக சிவபெருமான் எழுதிய அற்புதமான சீட்டு. நல்ல இடம். அடியார்க்கெளியான் பிரம்மன் ட்ரெஸ். யாரு? சிவபெருமான் தன்னை எப்படி சொல்றாரு? அடியார்க்கு எளியான். அடியார்களுக்கெல்லாம் எளிமையாய் அவங்க வீட்டு வாசப்படியில வந்து காவல் காத்து கிடக்கிறவன். அடியார்க்கெளியான் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. அடியார்க்கெளியான் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. கைச்சீட்டுன்னா தெரியுமா? துண்டு சீட்டு. கோயிலுக்குள்ள போகணும்னா இங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள போய் கேட்டோம்னா அந்த ஈவோ ஒரு கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு கொடுப்பாரு. அதை காமிச்சோம்னா உள்ள கடைசி வரைக்கும் விட்டுருவாங்க. கைச்சீட்டு. அதெல்லாம் ஒரு காலத்துல. அடியார்க்கெளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. இவருக்கு கண்ணீர் கொட்டுது. அவரு எனக்கு சீட்டு எழுதி கொடுத்தாரா? நான் என்ன செய்யணும்? படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. பெற்றான் சாம்பான்னு ஒருத்தன் வருவா, அவனுக்கு தீட்சை கொடு. தீட்சைனா உபதேசம். தீட்சை கொடுத்து அவனுக்கு மோட்சம் கொடு. என் சிவபெருமான் கொடுக்கப்படாதா? இவருக்கு பெருமை கொடுக்கிறாரு. மோட்சம் கொடு. இவன் தான் பெற்றான் சாம்பானா. எந்திரிச்சாரு, உட்கார வச்சாரு, ஓம் நம சிவாய மந்திரத்தை உபதேசம் பண்ணாரு. ஒளிமயமா அப்படியே மாறி மேல விட்டான். ஜோதி. பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. ஊர்ல எல்லாரும் போய் ராஜாட்ட பெற்றான் சாம்பான் தாழ்த்த குலம், இந்த அந்தணர்கள்லாம் சேர்ந்து அவனை எரிச்சு விட்டாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம ஆளுங்க அந்த காலத்துல முடிச்சே இப்படி சொல்றது எல்லாம் இவனுக்குள்ளதான். மறக்காதீங்க, நமக்கு விரோதி நமக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பேன், வெளியே இருக்கவே மாட்டேன். சொல்லியாச்சு. எல்லாம் ராஜா வந்துட்டாரு, நீ பண்ணது தப்பு. அது எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எங்க இப்ப பாரு, நான் பார்க்கிற போது எதுக்காவது மோட்சம் கொடு. யாருக்கு மோட்சம் கொடுக்கலாம்? இவர் அபிஷேகம் பண்ற தீர்த்தம் போய் விழுகுது. அந்த இடத்துல ஒரு முள்ளி செடி, முள்ளி மரம். அந்த செடியை பார்த்தாரு, உபதேசம் பண்ணினாரு. செடி அப்படியே ஒளிமயமா மேல போயிடுச்சு. ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் பார்வை கிடைச்சா முள்ளி செடிக்கே மோட்சம் கிடைக்குமானால் பெற்றான் சாம்பானுக்கு கிடைத்தது பெரிய காரியமா? விடு. இதுதான் உமாபதி சிவாச்சாரியார். ஒரு சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் அவர் பெருமான் திருவடியில் சேர்ந்தார். 4 சந்தானாச்சாரியார்கள் வரலாறு. தொடக்கத்தில் கொஞ்சம் சைவ சித்தாந்தம். இன்றைக்கு காலையில் தொடங்கி இருக்கிறோம். மாலையில் 2 சொற்பொழிவுகள் சைவ சித்தாந்த கருத்துக்கள் மேலும் வரும் என்பதை சொல்லி, காலையில் இருந்து கேட்ட பெருமக்களுக்கு 10 பங்கு புண்ணியம். 10 கோடி. சரிதானா? அம்மா விடமாட்டாங்க போல இருக்கு. 10 கோடி புண்ணியம் என்பதை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.